இப்படியும் ஒருத்தர் ஏமாத்த முடியுமாங்கிற மாதிரி இருக்கு. ஏமாத்துறதுல பல வகைகள். அதுல இதுவும் ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். யுபிஎஸ்சி எக்ஸாம்ல 440வது ரேங்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரஞ்சித் அப்படிங்கிறவர் வந்து பீகார்ல இருந்து நெறைய பேட்டிகள்லாம் குடுத்தாரு. இவருக்கு வந்து பாராட்டுக்கள் வந்து பாராட்டு விழாக்கள் நடந்தது. எம்எல்ஏக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு புகழாரம் சூட்டி அவருக்கு வந்து மாலைலாம் அணிவிச்சு நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்து அவர் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரஞ்சித் யாதவ் கூப்பிட்டு ஒரு காவலரும் வந்து இதுல பாராட்டியிருக்காரு. பாராட்டியிருக்க காவலரே கூப்பிட்டு இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து அங்கே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் நான் பாஸ் பண்ணிட்டேன், 440வது ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பீகாரில் ஒரு பெரிய பிரளயத்தையே கிளப்பியிருக்காரு இந்த ரஞ்சித் யாதவ். இப்போ அவரோட விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவர் மாட்டிக்கிட்டாருங்கிறதுனால அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பொய்யா ஃபேக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை ஒன்றுத்துக்கு 4 தடவை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதுக்கப்புறமா இந்த பாராட்டு விழாக்கள்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சொல்லியிருக்காங்க. சமூக ஆர்வலர்களும் வந்து அவர்தானா, உண்மையா அவரே தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நிஜமாவே யூபிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.